எக் கறி சும்மா தமிழ்நாட்டை தெறிக்குற மாதிரி எங்கள் அம்மா ஒரு ரெசிபி வச்சுருக்காங்க. இப்போ எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. எக்கை பாயில் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கடாயை ஏற்றி எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றா கொட்டணும். தனித்தனியாக கொட்டி வதக்கக்கூடாது. நல்லா வதங்கின பிறகு அரை உப்பு போட்டுட்டு தேவைக்கான காரம் போட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளாக இருந்தால் டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இவ்வளோ ஈஸியாக இருக்கே, இதை நான் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். பேச்சுலர்ஸ் பசங்களுக்காக தான் நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஆஸ்திரேலியா போனதுக்கப்புறம் அதை பார்ப்போம். அப்போ அதுக்கு கொதிஞ்ச உடனே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ லிக்விடாக ரெடி பண்ணிங்கன்னா டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை போட்டுட்டு முட்டையை உரித்து அதில் போட்டு பாயில் நல்லா கொதியை விட்டு இறக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சும்மா சூப்பராக இருக்கும். இந்த எக் கறி செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஹார்ட்லி 15 minutes. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். தமிழ்நாட்டை புரட்டி போடுற கிரேவி சூப்பராக இருக்கும். இந்த எக் கறி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நல்லா வரல அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் எங்கள் அம்மாவை கழுவி ஊற்றுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், ரொம்ப நல்லாவே வரும்.